இப்போ இந்த பாடி மாடிஃபிகேஷன்ல டங் ஸ்பிளிட் பண்ணிட்டாரு. அவருக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிருந்ததுன்னா பேச முடியாம இது ஏன்னா ஏகப்பட்ட நர்வ்ஸ் வந்து அங்கதான் இருக்குது. இப்போ நாங்க டங்க்ல வந்து பியர்சிங் பண்றோம்னாலே அவ்வளோ இது பார்த்து பத்திரமா பண்ணணும். ஏன்னா ஒரு ஒரு நர்வ் இப்போ ஒரு நர்வ் கட் ஆயிடுச்சுன்னா அந்த அவங்களுக்கு பேச்சே வராது. அதெல்லாம் அவ்வளோ இருக்கு. அவர் அசால்ட்டா நான் பண்ணுவேன்ட்டு இறங்கிட்டாரு. எப்படிதான் இறங்குனாரு இன்ன வரையும் ஷாக்கு தான். ஓகே. அண்ட் இந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் லைக்ஸ்க்காக அந்த ஒரு அட்டென்ஷனுக்காக பண்றாங்கல்ல, ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ காமெடி? ஏன்னா அவருடைய ப்ரொஃபைல் எல்லாமே இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பாடி மாடிஃபிகேஷன் பண்ண அவங்க கூட லைவ்லாம் பண்ணி ஏதோ பிளாக் ஏலியன்றாங்க, அவங்க கூட சேர்ந்து அவரை மாதிரி நான் ஆக போறேன் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இந்த மாதிரி ஒரு கும்பல் சுத்துது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கா இல்லை எப்படி அது? ஆமா, அது பார்க்கும்போதே இப்போ நான் ஒரு சிலர் வந்து டாட்டூ ஃபுல்லா போட்டிருக்காங்கன்னா அதுவே எனக்கு பிடிக்காது கொஞ்சம் weird-ஆ ஆக்சுவலி. இருக்கு. ஏன்னா அது ஒரு ஆசையா போட்டுக்கிறீங்க. ஒரு ஆர்ட் உங்க அப்பா பேர் பிடிக்கும்னா உங்க அப்பா பேர் போட்டுக்கிறீங்க. அது ஒரு வந்து அன்பை வெளிக்காட்டுற மாதிரி அது ஓகே. இதை விட்டுட்டு ஃபுல்லா போடுறது, அதுக்கப்புறம் உடம்பையும் மாத்திக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது வியர்டா தான் இருக்கும்.